ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அபிஸ்மா. இன்னைக்கு நாம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 6 நீட்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் ஜாரில் போட்டு ஆறுனதும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் க்ளீன் பண்ண ஒரு பவுல் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு இது போல சுருள வதக்கிக்கலாம். இதை ஆற வச்சுக்கலாம். பிறகு ஆல்ரெடி மிக்சியில் அரைச்ச பொடியோடு சேர்த்து மறுபடி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கூடவே கட் பண்ண 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கினதும் கட் பண்ண 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்ச முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அருமையான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி. இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காம குக் வித் அபிஸ்மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.